இருக்கிற விளையாட்டு மைதானங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு நவீனமயமாக்குனது யாருன்னு போய் பார்த்துட்டு, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எவ்வளோ பரிசு தொகை வந்துட்டு யார் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு கொஞ்சம் போய் பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு நான் இது கொஞ்ச நாளாக உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. மரியாதை இருந்துச்சுன்னா ஒரு ஓகே மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் விவசாய கடன் தள்ளுபடி ஆனதுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு மினிஸ்டர். ஆர்பிஐ ரூல்ஸ் படி தான் நாங்கள் கொடுத்தோன்னு. ஏன் அதை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்பிஐ ரூல்ஸ் கொடுக்கலையா? அப்போ உங்களுக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? ஆர்பிஐயில் என்ன சொல்லுதுனாவும் தெரியுமா தெரியாதா? சும்மா கம்பி கட்டுற கதையாக சொல்கிறது. என் அன்பு சகோதரன், என் உடன்பிறவா தம்பி பூக்கடை மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டேன்னு என்னால் ஒரு நேற்று ஃபுல்லாக பேசவே முடியலடா தம்பி. நேற்று ஃபுல்லாக வீடியோ போடலான்னு நினச்சேன். உன்னோட மரணம் வந்துட்டு எதுவுமே நேற்று என்னால் வாயவே திறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டம்டா தம்பி. என்னோட ஆழ்ந்த இரங்கல். ஐயா விஜய் அவர்களே, நீ ஆட்சியில் அமைச்சரவை தரோம், அதிகாரத்தில் பங்கு தரோம், அடிக்கிற பணத்தில் பாதி தரோம், நீங்கள் சோஃபாவை அனுப்பிச்சு நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா தரோம் அப்படின்னு யாரை வேணால் நீங்கள் விலைக்கு வாங்கிடலாம். ஆனால் என் தம்பி போன்ற மகேந்திரன் மாதிரி ஒரு அடிமட்ட தொண்டனை என்றைக்குமே யாராலையுமே விலைக்கு வாங்க முடியாது. ரைட்டுங்களா? விரைவில் ஐயா எடப்பாடியார் ஆட்சி வரும், காட்சிகள் மாறும், காலங்கள் மாறும். அன்னைக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அதுக்கு தக்க பதில் வந்துட்டு நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். நீங்கள் மேலே இருக்கிற 10 பேர்த்த வாங்கிடலாம் சார். அடிமட்ட தொண்டனை ஒருத்தனை கூட உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது எத்தனை கோடி பணத்தால் இல்லை, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. தம்பி ஒன்று யோசிக்காமல் செஞ்சுட்டான். என்னதான் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் இழப்புங்கிறது ஒரு எத்தனை கோடி கொடுத்தாலும் அவனோட இழப்பு வந்துட்டு ஈடுகட்ட முடியாது. உன் ஆன்மா சாந்தி அடையன்னு என்னோட ஆழ்ந்த இரங்கல் தம்பி. நேற்று ஃபஸ்ட்டு இந்த ஆதவ அர்ஜுன் ஐயா அவர்களே, உங்களுக்கு பேச தெரிஞ்சால் தயவு செய்து பேசுங்க. இல்லை இந்த பழைய பாலிடிக்ஸ் கடந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1950க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் யார் அதிக வாட்டி ஆண்டா, தமிழகத்தில் அதிக வாட்டி யாருக்கு ஆட்சியில் இருந்தா, என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணினாங்க அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பழைய ரெக்கார்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கொஞ்சமாவது புத்தியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. எதாக இருந்தாலும் உங்கள் வாயில் வந்ததை பேசக்கூடாது. ரைட்டா? அதிமுகவுக்கு விளையாட்டுனாலும் என்னன்னு தெரியாது, பாலிடிக்ஸ்னாலும் என்னன்னு தெரியாது. பாலிடிக்ஸ்னு என்னன்னு தெரியாமல் தான் 31 வருஷம் ஆட்சியில் இருந்தோமா? விளையாட்டுனா என்னன்னு தெரியாமல் தான் உங்களுக்குலாம் ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுவீங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் ரெக்கார்டை எடுத்து பார்த்துட்டு வாங்க. 3% இடஒதுக்கீடு யார் கொடுத்தான்னு கொஞ்சம் போய் பாருங்க. இருக்கிற விளையாட்டு மைதானங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்துட்டு நவீனமயமாக்குனது யாருன்னு போய் பார்த்துட்டு, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எவ்வளோ பரிசு தொகை வந்துட்டு யார் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு கொஞ்சம் போய் பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ரைட்டா? உங்களுக்கு நான் இது கொஞ்ச நாளாக உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. மரியாதை இருந்துச்சுன்னா ஒரு ஓகே மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை வளர்றதெல்லாம் இது பேர் ஒரு அமைச்சரா? புள்ளி விவரங்கள்னா என்னன்னு தெரியுமா? அதை போய் ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு பேசுங்க சார். சரிங்களா? சும்மா உடான் சொல்கிறோமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. இது உங்கள் தேர்தல் அறிக்கையை உள்ள உங்கள் மீட்டிங் கிடையாது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி சொல்கிறீங்க. அப்போ கொஞ்சம் பார்த்து நிதானமாக என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து பேசணும். சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் விவசாய கடன் தள்ளுபடி ஆனதுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு மினிஸ்டர். ஆர்பிஐ ரூல்ஸ் படி தான் நாங்கள் கொடுத்தோன்னு. ஏன் அதை நீங்கள் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்பிஐ ரூல்ஸ் கொடுக்கலையா? அப்போ உங்களுக்கு ஆர்பிஐ ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? ஆர்பிஐயில் என்ன சொல்லுதுனாவும் தெரியுமா தெரியாதா? சும்மா கம்பி கட்டுற கதையாக சொல்கிறது. ஆர்பிஐ ரூல்ஸில் நீங்கள் கொடுத்த பணத்தை எவ்வளோ வேணால் நீங்கள் தள்ளுபடி அறிவிச்சுக்கலாம். அறிவித்த பணத்தை குறிப்பிட்ட நாளைக்குள்ளே திரும்ப நீங்கள் பேங்க்கு செலுத்தணும். அதைத்தான் சொல்லியிருக்குது. 60 நாளுக்குள்ளே நீங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணணும். பேங்க்கில் நீங்கள் அதை பே பண்ணணும். அதைத்தான் ஆர்பிஐ சொல்லியிருக்கு. கடனை உங்களை தள்ளுபடி பண்ண வேணாம்னு சொல்லலை. எந்த ரூல்ஸ்லனாச்சும் ஆர்பிஐ வந்துட்டு கடனை வந்துட்டு தள்ளுபடி பண்ணக்கூடாது, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன எதுனே தெரியாமல் நான் 5 வருஷம் எப்பா
என்ன பாடுபட போகிறோன்னு தெரியலை. தமிழக மக்களே, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நேற்று ஒருத்தர் விஜய் அவர்கள், ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் திருச்சிக்கு வந்திருந்தார். என்ன சொல்கிறது சார், உங்களை நீங்கள் தான் சார் இப்போ ரூலிங் பார்ட்டி, நீங்கள் தான் தமிழகத்துக்கு முதலமைச்சர். இது அதே ஸ்கிரிப்ட் பேப்பரை மாற்றி எடுத்துகிட்டு வர மாட்டீங்க சார். சார் டைலாக் ரைட்டரை வேறு ஏதாவது டைலாக் ரைட்டரை வைக்க சொல்லுங்கள் சார். புதுசாக ஏதாவது ஒரு டைலாக் ரைட்டரை, ஃபஸ்ட்டு டைலாக் ரைட்டரை மாற்றுங்க. சும்மா சொன்ன டைலாக்கையே சொல்லிக்கிட்டு இது என்ன சினிமா பட டைலாக்னு நினைச்சிங்களா? நல்லா வாயில வருதுன்னு சொல்றீங்க. இதான் ஒரு தமிழக முதல்வர் ஐயா மாண்புமிகு விஜய் அவர்களே, நல்லா வாயில வருது, இதுதான் பேசுறதா? இப்படிதான் ஒரு முதலமைச்சர் பேசணுமா? இதுக்கு முன்னாடி தமிழகத்தை எத்தனையோ முதல்வர் ஆண்டு இருக்காங்க. எல்லாத்தோட ஸ்பீச்சனாச்சும் கொஞ்சம் பார்த்துட்டு அது கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். நன்றி தெரிவிக்க வந்தீங்க இல்ல அடுத்த இடைத்தேர்தலுக்கு வந்துட்டு பேஸ்மெண்டா இது? நல்லா வாயில வருது. அப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் ஓட்டு போட்டவனுக்கு எல்லாம் நல்லா வாயில வரும் பாக்குறீங்களா? தமிழகத்துல ஓட்டு போட்ட அத்தனை மக்களும் இனிமேல் அவங்க வாயில வரதெல்லாம் கேட்பாங்க. ஏன் 2500 ரூபா தரல, என்னது தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு எல்லாமே இனிமேல் கேட்பாங்க. கொஞ்சமா டீசெண்டா பேசுங்க சார். அப்புறம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு ஐயா தமிழக முதல்வர், தீய சக்தி தீஞ்சு போன சக்தி. சரி, தீஞ்சு போன சக்தி, நான் உங்ககிட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஆன்சர் கொடுங்க சரிங்களா? உங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க எதுக்கு தீஞ்சு போன சக்தியிலேருந்து 25 எம்எல்ஏவை ஆதரவு கொடுக்க கூப்பிட்டீங்க? என்ன கொடுத்து கூப்பிட்டீங்க? எதனால் கூப்பிட்டீங்க? அது கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? தீஞ்சு போன சக்தியிலேருந்து எதுக்காக 25 எம்எல்ஏவை போய் பார்த்தீங்க? எதுக்காக போய் சால்வை போட்டீங்க? அப்புறம் இந்த தீஞ்சு போன சக்தியிலேருந்து எதுக்காக வர்ற ஆளெல்லாம் சேர்க்குறீங்க? எதுக்காக நீங்கள் போய் பேசுகிறீங்க? வெள்ளமண்டி நடராஜன்லேருந்து அந்த ஒரு 4 உருப்படி போச்சு, அவங்கள்லேருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எனது சக தோழர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க பணம் வாங்கிட்டுலாம் போகல பாஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க பணத்துக்காகவோ இல்லை பணம் வாங்கிட்டோ அவங்க அதுக்காகலாம் போய் தாவேக்கால சேரல. அந்த 4 பேரும் தமிழக மக்களுக்கு நலன் கருதி நல்லது நடக்கணும், அவங்க தொகுதி மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் போய் சேர்ந்துருக்காங்க. ரைட்டா? நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம கழக தோழர்கள் மேலே அவங்கள யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்க பணம் எதுவுமே வாங்கலை, அவங்க தொகுதி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் போயிருக்காங்க சரிங்களா? அதனால அவங்க போயிருக்காங்க. ஆனால் அந்த தீய சக்தியிலேருந்து ஒவ்வொருத்தராக சேர்க்கணும். தீஞ்சு போன சக்தி அங்கே போய் சேர்ந்துட்டா, நான் கேட்குறேன் சார், எத்தனை டன்னில் சார் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க? 10 கிலோ 5 கிலோ துணி துவைக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடும். நீங்கள் பெரிய வாஷிங் மிஷினாக வச்சுருக்கீங்களோ போட்டு? அது என்ன மிஷின், என்ன கம்பெனி, என்ன பிராண்டு? இந்த தீஞ்சு போன சக்தி அப்படியே அங்கே கொண்டு வந்து வச்சு ஒட்டி மிஷினில் போட்டோன்னே எல்லாமே கிளியர் ஆகி தூய சக்தியாக மாறிடுமா? நீங்கள் தூய சக்தியாச்சே. தூய சக்திக்கு இந்த தீஞ்சு போன சக்தியிலேருந்து வந்தால் பெரிய வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிருவீங்களோ? இதே தான் முன்னாடி ஒரு கம்பெனி ஒன்று இருந்துச்சு, அவங்களும் இப்படி தான் இல்லை துவைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்ககிட்ட எந்த வாஷிங் மிஷின் இருக்குது? எத்தனை டன்? அது டன்னு கணக்கில் வாஷ் பண்ணுவேன் சார். எத்தனை டன்னு சார்? கொஞ்சம் அதுக்கு விளக்கம் சொல்கிறீங்களா சார்? இது ஒன்றும் சினிமா வசனம் கிடையாது சரிங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தோட ஒவ்வொரு தொண்டனும் கொதிச்சு போயிருக்கான். நீங்கள் செய்யறதுக்கு பேர் ஆட்சியா? நான் யாருக்கிட்டையுமே குதிரை பேரம் பேசவே இல்லைன்னு உங்களால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? இதுக்கு பேர் என்ன? நீங்கள் பேசுறது, நீங்கள் குதிரை பேரமே பேசலை சார். இப்போ நீங்கள் செஞ்சிருக்கிறதுக்கு பேர் என்ன? அதுக்கு நீங்கள் ஒரு பேர் சொல்லுவீங்கல்ல, அந்த பேரை நாங்கள் இனிமேல் வச்சுக்கிறோம். என்ன பேருன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் குதிரை பேரம் பேசலை, இந்த 4 எம்எல்ஏ வந்ததுக்கு பேர் என்ன? எனக்கு தெரியல சார். சக மனுஷனா எனக்கு தெரியலை. எங்களுக்கு தான் அவர் தான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு யாருக்குமே அரசியல் தெரியாதுன்னு. நீங்கள் சொல்லுங்க, இந்த 4 பேர்த்துக்கு வந்ததுக்கு பேர் என்ன? சும்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தான் சொன்னது. நேற்று சரியான காமெடியெல்லாம் நடந்துச்சு. நேற்று என்னோட தம்பியோட இறப்புனால என்னால் எதுவுமே பார்க்கவே முடியலை. இன்னைக்கு காலையில் தான் கொஞ்சம் பார்த்தேன். உன் கட்சி தொண்டன் உங்கள் கட்சி மீட்டிங்க்கு வராங்க, நன்றி தெரிவிக்க வந்தேன்லாம் சொல்லாதீங்க. அது அடுத்த தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லிட்டு போயிருங்க. இதுக்கு பேர் நன்றி தெரிவிக்கிறதுலாம் கிடையாது. வெளியில் நின்றுக்கிட்டு அவங்களே கோஷம் போடுறாங்க. இது யாரோட ஆட்சி நடக்குது? எதுக்கு அந்த கட்சியை போயிட்டு சொல்லணும்? வெளியில் நின்றுட்டு கோஷம் போடுறாங்க, அந்த கட்சியோட அராஜகம் ஒழிகன்னு. எனக்கு நினச்சா சிரிப்பாக தான் இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டு, ஐயா ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு நான் திரும்பவும் ஒன்று சொல்கிறது தான், விளையாட்டுனா என்ன, அரசியல்னா என்ன, விவசாயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு சார்ஜிபிடி தான் வச்சுருக்கீங்க, போட்டாலே வந்துடும்.
அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு ஒரு திட்டம் எங்கள் ஐயா கொண்டு வந்தார், எங்கள் பொதுச் செயலாளர். ரைட்டுங்களா? அது என்னன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு, உங்கள் மினிஸ்ட்ரி எல்லாத்து கையிலையும் ஃபோன் இருக்குல்ல, அட்லீஸ்ட் சேட் ஜிபிடியில் வரதையாவது கரெக்டாக சொல்லுங்க. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் எத்தனை கோடி கடன் தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ப்ரெஸ் மீட் கொடுங்க. எப்பா வந்து 20 நாளைக்கே இந்த தொல்லைன்னா, ஆமாம் எதாக இருந்தாலும் காரணம் என் மேலே சொல்கிறாங்க. நீங்கள் தான் சார் முதலமைச்சர். போலீஸ் துறை யார்கிட்ட இருக்கு? காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்க கையில தானே இருக்கு. ஆபீசர் போட்டா மட்டும் பத்தாது. ஜியோ இஷ்யூ பண்ணி நீங்க தானே சைன் பண்றீங்க. உங்க துறை, நீங்க தான் மினிஸ்டர். காவல்துறைக்கு நீங்க தான் மினிஸ்டர். ஜியோல நீங்க தானே கையெழுத்து போடணும். நான் எதுவும் என்னால சொல்றதுக்கே என்னால ஒண்ணும் முடியல. நன்றி.